ஆர்ஓ வாட்டர் ஃபில்டர் மற்றும் சிசிடிவி கேமரா உங்கள் வீட்டில் ஆஃபீஸில் பொருத்த வேண்டுமா? அப்போ உடனே கால் செய்யுங்க. நம்ம மேஞ்சோர் பட்டமந்திரியில் இருக்க U1 டெக்கிற்கு குறைந்த விலையில் தரமான ஆர்ஓ வாட்டர் ஃபில்டர் மற்றும் சிசிடிவி கேமரா பொருத்தி தராங்க. தொடர்பிற்கு 9445477772 மற்றும் 9994567522. U1 டெக், வல்லூர் IOB பேங்க் எதிரில். உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா? அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க. மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்குக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க. மேலும் விவரங்களுக்கு 9840012088 மற்றும் 8825973233 என்ற எண்ணுக்கு கால் செய்யவும். சுப்ரீம் பவர் டெக், மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரில். நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா? இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீஞ்சூர்ல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க. 04427935803, மொபைல் 9962194022. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, உள்ளாட்சியில் பணிபுரியக்கூடிய தூய்மை காவலர், தூய்மை பணியாளர், OHD ஆபரேட்டர், டெங்கு கொசுவழி பணியாளர் இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். இத்தொழிலாளர்களுக்கு கூலி உயர்வு வழங்குவதற்காக 11/10/2017 ஆண்டு தமிழக அரசாங்கம் அரசாணை 2D62 வெளியிட்டது. இதுவரை அந்த அரசாணை அமுல்படுத்தப்படவில்லை. அரசாணையை அமலாக்க கோரி CIT சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில் DPCயில் பணியாற்றக்கூடிய தொழிலாளிகளுக்கும் தூய்மை காவலர்களுக்கும் OHD ஆபரேட்டர்களுக்கும் குறைந்தபட்சம் 15,000 தளர வேண்டும் என்ற அந்த உத்தரவு இதுவரை தமிழக அரசு அமலாக்கவில்லை. அதே போன்று கொரோனா காலத்தில் பணியாற்றிய போது இத்தொழிலாளர்களை தமிழக அரசு பாராட்டியது, முன்கள பணியாளர்கள் என்று சொல்லியது. அதற்காக 2021 ஆண்டு முன்கள பணியாளர்களுக்கு ரூபாய் 15,000 வழங்கப்படும் என்று அரசாணை வெளியிடப்பட்டது. அந்த அரசாணையும் இதுவரை தமிழக அரசு அமலாக்கவில்லை. அதோடு கூட தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் பணியாற்றக்கூடிய இத்தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் 26,000 என்பதை தர வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்திதான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் வேலை நிறுத்தம் மறியல் போராட்டத்தை CIT அமைப்பு அறிவித்து நடத்தி கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக இங்கே பொன்னேரியிலே இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசு சங்கத்தை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய கோரிக்கைகள் குறித்து சுமூகமான தீர்வை எட்டப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் மேலும் தீவிரமடையும், மேலும் விரிவாக கொண்டு செல்லும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வி. குமார், மாநில துணை பொதுச்செயலாளர் CIT. தமிழக அரசு உண்மையாக கண்டிக்கின்றோம். வஞ்சிக்காதே. தமிழக அரசு மக்கள் எல்லாம் சுத்தம் செய்யும். நடவடிக்கை
வழக்கமாக நடக்குதானே சார்? எல்லாருக்கும் போராடுங்க. எட்டாவது பேக்கம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறவங்க தெரியுங்களா? எவ்வளவு போட்டு அப்படி போட்டு மல்லி கட்டினீங்க, என்ன பண்ண போறோம்? ஒண்ணுதான் பண்ண போறோம். Sorry.